அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீடான மீன ராசியில் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி. மீன ராசியில் மட்டும்தான் அந்த சுக்கிர பகவான் உச்சநிலையை அடையக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குங்க. இந்த நிகழ்வு காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/3/2026 முதல் 26/3/2026 வரை நடைபெறவிருக்குது. சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 10ஆம் இடத்திற்கான அதிபதி. சுக்கிரன் ஒருவருக்கு ஆடம்பரத்தையும் செல்வாக்கையும் சொகுசு வாழ்க்கையும் காதல் தாம்பத்தியம் குழந்தை பாக்கியம் கணவன் மனைவி உறவு இன்பம் கலை மற்றும் அழகு போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடிய இந்த சுக்கிரன். ஸோ இந்த நிகழ்வு காலகட்டம், இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி காலகட்டங்களில், இந்த உச்சநிலை அடையக்கூடிய ஒரு காலகட்டங்களில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம்னா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவர் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். எந்த ஒரு விஷயத்திலுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு அப்படின்னு சொல்லாங்க. அதாவது தனக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டதுன்னு அதை எந்த சூழலையும் செய்து முடிக்கக்கூடிய நபர்கள். அடுத்தவங்களுடைய அட்வைஸை கேட்கக்கூடியவங்களில் இவங்க மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள். தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் தானாக சுயமாக உருவாக்கக்கூடிய தன்மையை கொண்டவர்கள். அடுத்தவங்களோட தயவை எப்போவுமே எதிர்பார்க்கவே மாட்டாங்க. யாருடைய ஹெல்ப்பும் அவ்வளோ சீக்கிரம் கேட்க மாட்டாங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்து தான் பழக்கம் அப்படின்னு. ஸோ எல்லா விதத்தையும் மற்றவங்களுக்காக உதவி செய்கிறோங்க, மற்றவங்களுக்காக ஓடி ஓடி போய் உழைக்கிறோம். இளம் வயதுலேருந்து நிறைய கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இன்றைக்கி தன்னோட வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் தன்னுடைய சொந்த உழைப்பால் உருவாக்கினவங்க. நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு சூழல்கள், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் ஏன் நமக்கு துரோகம் பண்ணுறாங்க, நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் என்ன, வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், பெற்றவங்களும் சரி பெற்ற பிள்ளைகளும் சரி கட்டின மனைவியும் சரி நம்மளை புரிஞ்சிக்க முடியாத ஒரு சில சூழல்கள் அப்படிங்கிறது இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, இந்த சூழ்நிலைகள் எப்போ தான் மாறும்னு எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கு இந்த மீன ராசியில் சுக்கிர பகவானுடைய உச்சநிலை காலகட்டங்களில் ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நிறைய திறமை இருக்குங்க. ரொம்ப நாளாக வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஏதோ ஒரு சூழ்நிலையால் அந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டேன், இப்போ மறுபடியும் புதுசாக ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணுற, எதுவுமே செட் ஆக மாட்டேங்குதுன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கூடிய விரைவில் புதிய வேலை வாய்ப்பு தேடி வருங்க. அந்த வேலை செஞ்சிட்ருக்குறோம், ஏன்னா நிர்வாக திறமையும் தலைமை பண்பு வகிக்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள் இருக்குது. இவ்வளோ யோகங்கள் இருந்து ரொம்ப நாளாக ஒரே இடத்துல தான் வேலை பார்த்துட்ருக்கேன். அந்த பொசிஷன் அப்படிங்கிறது கூட மாறாமல் தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷனோ ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட்டோ என்ன பின்னாடி ஜாயின் பண்ணவங்களுக்குலாம் கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நிலையை எல்லாத்தையும் கடந்து வர மாதிரி ஒரு சூழலுக்கு என்னோடய வாய்ப்புகள் எல்லாமே தட்டி பறிக்கக்கூடிய அளவுக்கு சில நிலைகள் இருக்குது. கடைசி வரைக்கும் வேலை வாங்கிட்டே இருக்குங்க, தவிர எனக்கு கொடுக்க வேண்டிய சில விஷயங்கள்லாம் சரியான விதத்தில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்கள் வேலையில் உங்களுக்குன்னு கிடைக்க வேண்டிய அங்கீகாரங்கள், புதிய பொறுப்புகள், பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னே சொல்லுவாங்க. வேலை ரீதியாக வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணங்கள் அப்படிங்கிறது மேற்கொள்வீங்க. புதுசாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி இந்த வேலை செஞ்சுட்ருக்கவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் ஆவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. வேலையில் சில அலைச்சல்கள் இருந்தாலும் படித்து, அதாவது அரசு சம்மந்தப்பட்ட துறையில் ரொம்ப வருஷமாக எக்ஸாம் எழுதி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் புதிய வேலை வாய்ப்பு, அரசு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க. தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழில் ரீதியாக இதுவரை இருந்து வந்த இடையூறுகள் அப்படிங்கிறது அகலம், தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லைங்க, மந்த நிலையாகவே இருக்குது, எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாமல் இருக்குது. நஷ்டம் வரலினாலும் அதாவது லாபம் வரலினாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நஷ்டம் ஏற்படாமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸ் வேறு வழி இல்லாமல் கொண்டு போயிட்டுங்க. ஒரு காலத்தில் அந்த பிஸ்னஸில் நான் தான் கிங்குன்னு சொல்லி பேர் எடுத்த காலங்கள் போய் இந்த பிஸ்னஸ் எப்படியாவது நடத்திட்டா போதும் அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் வந்திருக்கு. ஸோ புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகளோ அல்லது அந்த பழைய பிஸ்னஸை மறுபடியும் நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு அதில் நல்ல லாபத்தை சம்பாதித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கட்டாயம் உருவாகுங்க. அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக நீங்கள் நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது பண்ணுங்க. ஏன்னா ஒரு காலத்தில் பேர் வாங்கினவங்க எப்படி பிஸ்னஸ் இவரை பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னு, இன்றைக்கி மறுபடியும் நம்மளாலேயே ஒரு தொழிலை தொடங்க முடியலையேன்னு மற்றவங்க பார்த்து நம்மளை அதாவது ரொம்ப இலக்காரமாக பேசக்கூடிய நிலைகள் வந்திருக்கும். அந்த நிலையெல்லாம் மாறும். உங்களுடைய பேரு புகழ் அந்தஸ்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க.
திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது வருவாங்க. ஏன்னா இந்த திருமணம் அப்படிங்கிறது எல்லா விதத்துலையும் பொறுப்பு இருக்கக்கூடிய நபர் தான். எல்லாம் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நபர்கள். இவருக்கு வந்து திருமணம் அப்படின்னு ஒன்று நடந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருப்பார் அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தினால சொந்த பந்தங்கள் மூலமாகவோ அல்லது பெற்றவங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் வந்துமே அதை வந்து தள்ளி தள்ளி போடக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு. அவங்களோட எதிர்பார்ப்புகளுக்காக நம்மளோட வாழ்க்கையில் நிறைய தடைகளை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே எதிர்பார்க்கலைங்க. எனக்கு திருமணம் அப்படின்னு ஒன்று நடந்தால் போதும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த எதிர்பார்ப்புகள் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சில நபர்களால் இதுவரைக்கும் ஏற்பட்ட தடைகள் அப்படிங்கிறது அகலும். கூடிய விரைவில் திருமண பந்தம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. நிறைய அலைன்ஸ் பார்த்துட்டு போனாங்க, அதே அலைன்ஸ் மறுபடியும் திரும்ப வந்து எங்களுக்கு பிடிச்ச ஒரு இடமா இருந்தது, இந்த இடத்துல அவங்க ஓகே சொன்னாங்கன்னா நல்லா இருக்குமேன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கூட இந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க. விட்டுட்டு வேண்டாம் சரி மறுபடியும் பார்க்கலாம், இதை விட பெட்டராக பார்க்கலான்னு சொன்னவங்க கூட உங்களை மறுபடியும் திரும்ப வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் காரணமே இல்லாமல் சண்டை. எதுக்காக சண்டை போடுறோம்னே தெரியலைங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கவே இல்லை, யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகவே மாட்டேங்கிறாங்க. இந்த ராசியோடைய நாதன் அதாவது சூரிய பகவான் அப்படிங்கிறனாலையோ இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறதுனாலையோ எதுக்கெடுத்தாலும் கோவப்படுவாங்க, எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேரை உருவாக்கி காரணமே இல்லாமல் எல்லா காரணத்துக்கு அதாவது செய்யாத தவறுக்கு இன்றைக்கி எல்லாத்துக்கும் தண்டனையை நமக்கு கொடுத்துட்டு அதுக்கெல்லாம் காரணம் நாம தான் சொல்லிட்டு இன்றைக்கி 2 பேருமே பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள். ஃபேமிலியில் எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லைங்க. பெற்றவங்களும் வந்துட்டு எல்லாமே உன்னோட தவறு தான், உன்னால தான் வந்து இந்த பிரச்சனை நடந்ததுன்னு சொல்லி நம்மளையே குறை சொல்கிற அளவுக்கு சில சூழல்கள் அப்படிங்கிறது இருந்துட்டு அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறுங்க. தேவையில்லாத பிரச்சனைகள், யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கவே இல்லை, எனக்கு வந்து இந்த லைஃப் விட்டுட்டு வெளியே வந்துட்டால் போதும், தனியாக வாழ்ந்துட்டாவே போதும் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுருப்பீங்க. அந்த நிகழ்வுகள் மாறும். தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் தீரும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒற்றுமை இருக்குங்க. தேவையில்லாத சந்தேக உணர்வுகள் அப்படிங்கிறது விட்டு விலகி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிந்த நபர்கள் ஒன்று சேருவாங்க. விட்டுட்டு போனவங்க கூட உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள். ரிலேஷன்ஷிப்பில் இருந்தக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும். பிரிந்த காதலர்கள் ஒன்றிணைவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உருவாங்க. ஏன்னா நம்மளுடைய லைஃப் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம், அந்த லைஃப் சரியான விதத்தில் அமையல. ஓகே, அமைஞ்ச லைஃப்பை வந்து கரெக்டான விதத்தில் கொண்டு போகணும்னு போராடிட்டு இருக்கோம். அதுலேயும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கோம். அந்த பிரச்சனைகள் தீருங்க. இந்த லைஃப்பில் இருந்து மறுபடியும் வெளியே வந்து வேற ஒரு லைஃப்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம், ஏன்டா இதுக்குள்ளே மறுபடியும் வந்தோம், பழைய ஞாபகத்தை கொடுக்குற அளவுக்கு இருக்குது, இந்த லைஃப்பை மறுபடியும் கண்டினியூ பண்ணலாமாங்க குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்ந்து அந்த லைஃப் ரிலேஷன்ஷிப்பை நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படுங்க. ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து கண்டிப்பாக அந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட், அதாவது செயற்கை கருத்தரிப்பு மூலமாக சில குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தணும் நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க, நிறைய மருத்துவ செலவுகள் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்புகள். கட்டாயமாக உங்களுக்கு நல்ல ஒரு சுப செய்திகள் அப்படிங்கிறது வந்து சேருங்க. ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். நிறைய விஷயத்துக்கு நிறைய தேவையில்லாத விஷயங்களுக்கு சர்ஜரி பண்ணுற அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பிரச்சனைகளை சரி செய்து கொள்வதற்கான ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெல்த்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். கட்டாயமாக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியான விதத்தில் உங்களுக்கு தீரக்கூடிய அளவுக்கு சூழல்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. வீடு வாங்கக்கூடிய யோகமோ அல்லது வீடு கட்டக்கூடிய யோகமோ, சொந்தமாக ஒரு இடம் வாங்கக்கூடிய யோகம், வண்டி வாகனம் சார்ந்த யோகங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நிறைய நாளில் வந்து தடைப்பட்டுகிட்டே இருந்தது. அந்த தடைகள் அப்படிங்கிறது அகலுங்க. சொந்தமாக வீடு கட்டுவீங்க, வண்டி வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் உங்களுக்கு நல்ல ஒரு கை கொடுக்குங்க. புதுசாக வந்து ஒரு இடம் வாங்குவதற்கான அளவுக்கு சில யோசனைகள் அப்படிங்கிறது இருக்குங்க. இடம் மாற்றங்கள் அப்படிங்கிறதும் இது வரைக்கும் இருந்து வந்த சில இடையூறுகள் அப்படிங்கிறது நீங்கும். முயற்சிகளுக்கு உண்டான தடைகள் அப்படிங்கிறது அகலுங்க. கண்டிப்பாக வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டங்கள். பகைகள் அப்படிங்கிறது இருக்கும். சொந்த பந்தங்கள் மத்தியிலையோ, அண்ணன் தம்பிகள் மத்தியிலையோ, சகோதரர்கள் மத்தியிலையோ, சகோதரிகள் மத்தியிலையோ வீண் வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது நிறைய இருந்திருக்கும். சொத்துக்கள் ரீதியாக வம்பு வழக்கு பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் வரைக்கும் சில பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க. அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்வி ரிலேட்டடாக நீங்கள் இருந்த வந்த முயற்சிகள், கல்வி ரீதியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கல்வியில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதாவது வேறு ஊருக்கோ அல்லது வெளியூர் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். ஸோ புதிய கல்வி தொடங்குவதற்கான சில யோகங்கள் அப்படிங்கிறதும், நீங்கள் விருப்பப்பட்ட துறையில் போய் படிப்பதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உருவாகும். ஞாபக மறதிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க. நல்ல ஞாபக திறன் அப்படிங்கிறது கூடுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் தாங்க. இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில விஷயங்கள் அப்படிங்கிறது பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குங்க.
உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.